ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நீங்க என் கூட எங்க சேர்ந்து சுத்தி பார்க்க போறீங்க அப்படின்னா திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் சுத்தி வர போறோம். இந்த கிரிவலத்துல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு, என்னென்ன நமக்கு இங்க கெயின் இருக்கு, எல்லாத்தையும் பார்க்க போறோம். இந்த திருவண்ணாமலையில நெருப்பா இருந்த சிவன் மலையா மாறி இருக்காருங்கிற ஆச்சரியத்தை சொல்லவா, அங்க பார்வதிக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்து கிரிவலம் சுத்த வச்ச ஒரு கணவர் அப்படின்னு அங்க ஒரு அதிசயத்தை சொல்லவா, பாண்டிய மன்னன் கிரிவலம் வந்தாரு அப்படிங்கிற ஆச்சரியத்தை சொல்லவா. ஸோ இன்னும் நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் அங்க நிறைந்து கிடக்கு. வாங்க, கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. வாங்க போய் பார்க்கலாம். பஸ் எல்லாம் மயர கூட்டமா இருக்குல்ல தலைவர. இன்னைக்கு நார்மலா ஊருக்கு போறவங்க வேற இருப்பாங்க. லோக்கல் பஸ் எல்லாம் திருப்பி திருவண்ணாமலைக்கு விட்டாங்க. புது பஸ் ஒன்று இருக்கு. ஆமா, ஃபுல்லா ஆயிடுச்சு தலைவரா. போங்க 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 போங்க. தலைவர வாய்ப்புண்டு வாய்ப்புண்டு. ஹாய், வணக்கம் பக்தர்களே. இப்போ நம்ம வந்துட்டு திருவண்ணாமலை கிரிவல பாதைக்கு ஆரம்பத்து கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ சென்னையில் ஒரு 9:30 கிளம்பணும். இங்கே ரீச் ஆக ஒரு 2:30 ஆகிடுச்சு. ஓ, சீசனுக்கு ஏற்ற மாதிரி பஸ்ஸு எங்கே வேணாலும் எடுத்துகிறாங்க. ஒரு இதே இல்லை. அதாவது எங்கன்னா எங்களை ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இறக்கி விட்டாங்க. ஆல்ரெடி நாங்கள் நடைபாதை ஆரம்பித்தாச்சு. ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு. இப்போ கிரிவல பாதையை சுற்றி வர்றதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். வாங்க, அங்கே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களே, இதுதான் வந்து பூதநாராயணன் பெருமாள் கோயில். அதாவது இதுதான் இங்கே நம்ம கிரிவல பாதையோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கும். ஸோ இங்கே இந்த பெருமாளை தரிசிச்சுட்டு தான் கிரிவல பாதையை ஆரம்பிப்போம். மதுரையில் கல்லழகருக்கு எப்படி நம்ம கருப்புசாமி காவல் தெய்வமோ அதேமாரி இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு இந்த பூதநாராயணன் பெருமாள் வந்துட்டு காவல் தெய்வம். ஸோ இந்த காவல் தெய்வத்தை வழிபட்டுட்டு தான் இங்கே கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுறவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வாங்க, டிஜிட்டலாக நீங்களும் நம்ம கூட பெருமாளை தரிசிச்சுட்டு கிரிவல பாதைக்கு ரெடி ஆகுங்க. நம்ம இப்போ கிரிவல பாதையில் இருக்கோம். கிரிவல பாதையை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ ரஷ்ஷை பாருங்களேன். காலைல மணி ஒரு 4 மணி. இது ரஷ்ஷை பாருங்கள். ஸோ அது கொஞ்சம் தூரம் வந்தால் ரஷ்ஷு குறையும், நம்ம ஃப்ரீயாக கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தால் ஆக்சுவலாக இது பௌர்ணமி ஸ்டார்ட் பண்ணி 1 டே முடிய போகுது. அதாவது இப்போ ஏர்லி மார்னிங் 6 o'clock பௌர்ணமி வந்து முடியுது. சாட்டர்டேவே பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, எண்டு பாயிண்டில் தானே இருக்கும், ஓரளவு ரஷ்ஷு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு பிளானில் தான் இதை கெஸ் பண்ணோம். பட் நாங்கள் கெஸ் பண்ணது வேறு, இங்கே நடந்தது வேறு. நல்லா ரஷ்ஷுங்க. இதுதான் யமலிங்க கோயில். ஆக்சுவலாக இந்த கிரிவல பாதையை சுற்றி மொத்தம் ஒரு 8 லிங்கம் இருக்குது. இந்த யமலிங்கம் தான் வந்து தேர்ட் லிங்கம், 3வது லிங்கம். நம்ம அந்த 2 லிங்கத்தை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். இந்த கிரிவல பாதையை சுற்றி மொத்தம் ஒரு 8 லிங்கம் இருக்குது. இந்த 8 லிங்கம் இதையும் சேர்த்து முருகர் கோயில், பெருமாள் கோயில், விநாயகர் கோயில், அம்மன் கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 99 கோயில் இருக்குங்க இந்த கிரிவல பாதையில். கிரிவலம் அப்படின்னா என்னென்னா, கிரினா மலை, வளனோ சுற்றி வருதல், மலையை சுற்றி வர்றது தான் கிரிவலம் அப்படின்றாங்க. இது இந்த கிரிவலம் சுற்றி வர்றது அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம பார்வதி அம்மா இருக்காங்க இல்லைங்களா, பார்வதி அம்மா வந்து நம்ம சிவன் பெருமாளை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது போய் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது கண்ணை கட்டிடுறாங்க. கண்ணை கட்டின உடனே வந்துட்டு நம்ம உலகமே ஜாம் ஆகிடுது. ஜாம் ஆனவுடனே அவர் பயங்கர அப்செட் ஆகிடுறாரு. என் ஒர்க் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண அப்படின்ற மாதிரி பார்வதி அம்மா மேலே வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டுறாரு. ஸோ அந்த கோவத்தை குறைக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது என்னை சுற்றி வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஆக்சுவலாக வந்துட்டு சிவபெருமான் இந்த திருவண்ணாமலையில் அக்னியாக இருந்து மலையாக மாறினதாக ஒரு வரலாறு இருக்குது. அந்த அக்னியாக மாறினது நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இது வந்து அக்னியாக மாறி
அக்னியாக இருந்து மலையாக இங்கே சிவன் மாறி இருக்காரு. ஸோ இந்த மலையை சுற்றி வந்தால் சிவனை சுற்றி வந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அம்மா வந்து சுற்றி வரும்போது ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. இதை நான் சுற்றி வந்தால் ஒன்றில் பாதி எனக்கு வந்துட்டு தரணும் அப்படின்ட்டு. அதுதான் வந்துட்டு சிவனும் பெருமாளும் பாதி பாதி உடம்பவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அது நேம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அந்த சிவனும் பார்வதியும் பாதி பாதியான இடம் இதுதான், அந்த சுச்சுவேஷனும் இதுதான். அண்டு இந்த கிரிவலம் உருவான ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட் தான். அப்படி கிரிவலத்தை முடிச்சுட்டு பார்வதி அம்மா வந்து நம்ம சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க, இப்போ நான் எப்படி நான் அதை சுற்றி வந்து நான் செய்த பாவத்தை வந்துட்டு கழிச்சனோ, உங்கள் கோபத்தையும் தணிச்சனோ, அந்த மாதிரி இப்போ உங்கள் பக்தர்களும் அவங்க செய்த பாவத்தை வந்து சரி செய்கிறதுக்கு சுற்றி வந்தால் அவங்க சுற்றி வரணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஓகே அக்செப்டட் அப்படின்ட்டார். வழி நடுக இந்த ஜூஸ் கடை, ஸ்நாக்ஸ் கடை, ஹோட்டலு, அது இல்லாமல் கவர்மெண்ட்டே வந்துட்டு ஆர்ஓ வாட்ரு, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் பயங்கரமாக இருக்குங்க. ஒரு 1/2 கிலோமீட்டரு அது கம்மியான டிஸ்டன்ஸ்லேயே கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்குது ஆர்ஓ வாட்ரு, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது, பக்கா மெயின்டெனன்ஸு. அடுத்த லிங்கமான நம்ம நிருதி லிங்கத்தை ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக உங்கள் டைம் பேஸ் பண்ணி நீங்கள் இதை சுற்றி வரும்போது உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இதில் இருக்கிற 8 லிங்கத்தையுமே போய் பார்த்துட்டு வந்தால் மிக சிறப்பு. ஆக்சுவலாக எங்களுக்கு அந்த டைம் இல்லை, ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு 3 o'clock அப்படி, ஒரு 6-7 முடித்தா தான் வெயிலில் மாட்டாமல் இதை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கால்லாம் புண்ணு வச்சிரும். ஸோ உங்களுக்கு டைம் பேஸ் பண்ணி உங்களுக்கு டைம் இருந்தால் கட்டாயம் எல்லா லிங்கத்தையும் தரிசிச்சுவாங்க, மிக சிறப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், நடந்து வந்துட்டு இருக்கும்போதே பழனி ஆண்டவர் கோயில் இருக்கா, சூப்பரில் பயங்கரம். இதுதான் பழனி ஆண்டவர் கோயில். நம்ம வந்து இப்போது பாதி தூரத்தை ரீச் பண்ணிட்டோம், ஒரு 50% ஆஃப் டிஸ்டன்ஸை வந்து ரீச் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த பழனி ஆண்டவர் கோயிலுக்கு அப்படியே பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கைலாஷா திருவண்ணாமலை, நம்ம கைலாச அவரோட கோயில் இருக்குது. கைலாசாவுக்கு யாராவது விசா வேணுன்னா இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கைலாசாவுக்கு எனக்கும் விசா கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க, நம்ம எல்லோரும் போயிட்டு வரலாம் ஒரு டைம். சொன்னேன் இல்லைங்களா, கைலாஷாவுக்கு விசா வேணா இங்கே வந்துக்கலான்ட்டு. இங்கே பாருங்கள், நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடியே சும்மா அடித்து தான் விட்டோம். நிஜமாக அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, தேவைப்படுவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது கிரிவலை பார்த்தீங்கன்னா பாதி தூரம் முடிச்சிட்டோம். இந்த பாதி தூரம் முடிவில் கால் வலி எப்படி இருக்குது, நாங்களாம் வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நீங்கள் எல்லாமே வரலாம். ஏன்னா வந்துட்டு நான் டெய்லி யூஸ்க்கே வந்துட்டு பைக் யூஸ் பண்ணுற ஆள், மேக்ஸிமம் ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிறதே பெரிய விஷயம். ஸோ நானே வந்துட்டு இவ்வளோ தூரம் நடந்துட்டேன், அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் பெயின் இல்லை. ஸோ ஈஸியாகவே முடிச்சிடலாம். மேன் இங்கே ஃபுட் மசாஜ் கூட இருக்குங்க, ரொம்ப சூப்பரில். ஃபுட் மசாஜுக்கு எவ்வளவு? இப்போ இந்த ஃபுட் மசாஜ் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு ஆளுக்கு 50 ரூபா. சூப்பர் மேட்ருங்க, தேவையான இடத்துல பயங்கரமாக வச்சுருக்காங்க. சூப்பர் ஐடியா. ஸோ கட்டாயம் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததோ சூரியலிங்கம் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்க சைடு பாருங்கள், இட்லி கடை, விடிய கடைலாம் பயங்கரமாக இருக்குங்க. நமக்கு அந்த நடக்கிற இதுவே தெரியல. அப்படியே இறைவனை நினச்சிட்டு நான் மலையானே, நான் செய்த பாவங்களை மன்னித்து எனக்கு நல்ல வழியை கட்ட ஆண்டவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே நடந்தோன்னா எந்த வழியும் தெரியல, நல்லா இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது. கரெக்டாக எல்லோரும் வாங்க கிளம்பி, ஜம்முன்னு இருக்குது. நம்ம பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் நம்ம கிரிவலம் போகணுன்னு இல்லை. ஸோ என்றைக்கு வேணாலும் கிரிவலம் போகலாம். பௌர்ணமி அன்னைக்கு போனால் சிறப்பு. மற்ற நாளில் உங்களுக்கு டைம் கிடைச்சாலும் வந்துடுங்க. எப்படி ஓகே, அடுத்து வருணலிங்கத்தை ரீச் பண்ணியாச்சு. சிவபெருமானை வந்துட்டு நெருப்பாக இருந்து மலையாக மாறினாருன்னு சொன்னேன் இல்லைங்களா. விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு ஃபைட்டு. அவர் பிரம்மா வந்து விஷ்ணு கூட மட்டும் இல்லை, முருகர் கூட எல்லாரு கூடயும் உரண்டை எழுதுட்டு தான் இருப்பார் போல். அந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பஞ்சாயத்தில் யார் என்
கால் பாதத்தில் இருந்து தலைமுடி வர பார்க்குறீங்களோ அவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு நெருப்பாக மாதிரி நின்றுட்டுருக்காரு. அப்படி அதில் வந்துட்டு பிரம்மன் வந்து தலையை நோக்கி போயிட்டுருக்காரு பார்க்குறதுக்கு. அப்படி பார்க்க போகும்போது தலையிலேருந்து தாழம்பூ விழுது. தாழம்பூத்தை கேட்குறாரு, தலைமுடி இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு. இது 4000 வருஷமோ சம்திங் பல ஆயிரம் வருஷமாக வந்து ட்ராவல் ஆகி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆஹா நம்மளால் முடியாதுடான்னு சொல்லிவிட்டு தாழம்பூக்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டு கேட்குறாரு. எனக்காக வந்து சிவங்கிட்ட போய் சொல்லு, நம்ம 2 பேரும் தான் ஒன்றா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு. தாழம்பூவும் போய் சொல்லிவிடுது. ஆனால் சிவன் அதை கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சி 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு. அப்புறம் காலப்போக்கில் அது கோபம் தணிஞ்சு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு மலையாக மாறிடுறாரு. ஸோ அதுதான் இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற மலை அப்பன் சிவன். அவர் தான் இப்போ நம்ம சுற்றி வந்துகிட்ருக்கோம். எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் பார்த்தீங்களா. டைம் இப்போது 6:15, ஒரு 6:15 ஆகுது. இப்போ தான் வாயுலிங்கம் வந்திருக்கோம். இன்னும் ஒரு 5.5 கிலோமீட்டர்கிட்ட இருக்குங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி சொன்னோம், கால் பெயின்லாம் ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு அப்படின்ட்டு. பயங்கரமாக வலிக்குதுங்க. இப்போ தான் உட்காந்து லைட்டாக ஒரு மெசேஜை போட்டு அப்படியே இருந்து நடந்துகிட்ருக்கோம். ஓகே, நடக்க முடியாத அளவுக்குலாம் ஆனால் இல்லை, நல்லாவே பாதம் வந்து நல்லாவே நீங்கள் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்கே அன்னதானம்லாம் போடுறாங்க. அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அன்னதானம் நின்று வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நம் காலையில் இப்பொழுது தெம்பில்லை. நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திருப்தியாக சாப்பிட்றலாம். ஆர்ஓ சொன்னேன் இல்லைங்களா, இதான் அது ஆர்ஓ வாட்டர். அடிக்கடி இருக்குங்க. சும்மா ஒரு 200 மீட்ரு 200-300 மீட்ரு தூரத்தெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. சூப்பர். பாருங்க, காலையிலே சூப்பராக அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மணி என்ன, ஒரு 6:30 7 அப்படி தான் இருக்கும். பாருங்கள், காலையில் சூப்பராக ஒரு டிஃபன் நடந்துக்கிட்டு இருக்குது. மார்னிங் வரவங்க இங்கே சாப்பாடை பற்றி கவலை இல்லைங்க. கிரிவலத்தை சுற்றி வரும்போது வழிநெடுக அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கிரிவலம் வரவங்க இப்படி காலையில் வாங்க. இப்போ நாங்களே வந்து நைட்டில் ஆரம்பித்தோம். ஐ திங்க் என்ன காலையில் வந்திருந்தோன்னா ஃபுல்லாகவே சுற்றி வரும்போது நமக்கு ரைட் சைடில் ஃபுல்லாக அப்படியே மலை தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும். அந்த மலையை ரசிச்சுக்கிட்டே வந்திருக்கலாம், அழகாக இருந்திருக்கும். இப்போ தான் அங்கே அன்னதானம் உங்களுக்கு காமிச்சோம் இல்லைங்களா, அதுலேருந்து அப்படியே சும்மா ஒரு 50 மீட்ரு கூட இல்லைங்க. அடுத்துங்க பாருங்கள், ஒரு மாதிரி பிரிஞ்சு சாதம் கொடுத்துட்ருக்காங்க காலையில். மருந்து ஃப்ரீயாக தேய்ச்சிக்கலாங்க. கால்வலி உள்ள பக்தர்கள் மருந்து ஃப்ரீயாக தேய்ச்சிக்கலாங்க. கால்வலி உள்ள பக்தர்கள் மருந்து ஃப்ரீயாக தேய்ச்சிக்கலாங்க. கால்வலி உள்ள பக்தர்கள் மருந்து ஃப்ரீயாக தேய்ச்சிக்கலாங்க. வீரன் இப்போது கால் நொண்ட ஆரம்பித்து விட்டான். அவன் பேச்சை கேட்கவில்லை. ஓடா நடக்க முடியாது என்கிறது. ஓகே, நம்ம இன்னும் 2 லிங்கம் தான் கவர் பண்ண வேண்டியிருக்கு. மோஸ்ட்லி ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். பாருங்கள், நமக்காகவே ஓய்வு வரலாம் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே சார்ஜ் போட்டுக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். உள்ளே நிறைய பேர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் என் கூட வந்த மனிதர்கள் ஆளை காணோம், எங்கே போனாங்கன்னு தெரில. ஸோ ஓய்வு எடுக்காமல் நம்ம போய்கிட்டே இருக்கோம். நீங்கள் வந்தால் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா இப்படி இதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருந்துச்சு, ஒரு 6 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில். ஓய்வு எடுக்கணும்னு நினச்சா நீங்கள் ஓய்வு எடுத்துக்கலாம். அந்த ஓய்வு வரை பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு அப்படியே அடுத்து லெஃப்ட் சைடில் குபேரலிங்கம். இங்கே நிறைய பேர் தரிசனம் பண்ண போயிட்டுருக்காங்க. குபேரர் நிறைய தருவார்ன்ட்டு. மற்ற லிங்கத்துக்குலாம் இந்த அளவு கூட்டம் இல்லையே. வாங்கிக்கிங்க நீங்களும் வாங்க, வந்து நிறையா குபேரத்தை வாங்கிட்டு போங்க. ஓகே, இதுக்கு அடுத்து இன்னும் ஒரே ஒரு லிங்கம் தான் இருக்குது. அதை கவர் பண்ணால் அடுத்து ஐயாவை பார்த்துட்டு அவர் கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். இது என்னன்னு தெரியுதுங்களா, இதுதாங்க அந்த 2 தூணு மாரி இருக்கும், சின்ன சந்து. அதுக்குள்ளே புகுந்து வெளில வருவாங்க பாருங்கள், அந்த இடம். இதுக்கு நிற்கிறாங்க கியூவு நெட்டுக்கா, அது வரைக்கும் நிற்கிறாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருங்க. அதை கிட்டே போயிட்டு உங்களுக்கு வீடியோ இதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளால் உள்ளே தான் போக முடியல, போயிட்டு வரவங்களே அதை பார்ப்போமா. இருங்க
அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் கவனித்தேன், அங்கே வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, எடுத்ததை என்ன பண்ணுறது, அப்படியே டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஒரு ஜூட் டைம் இப்போது 8:01, 3 மணிக்கு தொடங்கணும், 8 மணிக்கு முடிச்சாச்சு. எங்கே தொடங்கணுமோ அங்கேயே வந்து இந்த பயணத்தை நிறைவு செஞ்சாச்சு. கட்டாயம் நீங்கள் இந்த கிரிவலம் வரவங்க ஒரு வாரமாவது கொஞ்சம் நடைப்பயிற்சி எடுத்துகிட்டு வாங்க, இல்லைன்னா கொஞ்சம் லாஸ்ட்டு கொஞ்சம் தூரம் ரொம்ப சிரமம். மற்றபடி ரொம்ப மன மகிழ்ச்சி. என்னோடு சேர்ந்து உங்களுக்கும் இந்த அண்ணாமலையாரோட அருள் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய் பாய்.